ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடிய அவரைக்காய் கேரட் பொரியல் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு 1/2 ஸ்பூன், அடுத்து சீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 7 பல் பூண்டு ஆட் பண்ணிடுறேன். அதோடு சேர்ந்து உளுத்தம்பருப்பும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பருப்பு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கறிவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, லைட்டாக வதங்கிட்டா போதும். சும்மா இந்த அளவு வதங்கினா போதும். நெக்ஸ்ட்டு 2 தக்காளி ஆட் பண்ணிடுறேன். பொரியலுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிடுறேன். அடுத்து மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். தக்காளி ஓரளவு வதங்கி வந்தால் போதும். இப்போ இது மிக்ஸ் பண்ணி விடுவோம். கேரட் ஆட் பண்ணிடுறேன். அடுத்து அவரைக்காயும் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதோடு சேர்ந்து தக்காளியும் சேர்ந்து வெந்துடும். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அவ்வளோதாங்க. இது நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து நம்ம காரத்துக்கு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்தா போதும். இதையும் கலந்துடுவோம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சா, வாட்டர் ஆட் பண்ணிடலாம். 1 கப் வாட்டர் ஆட் பண்ணாலே போதும். ஏன்னா நம்ம வெஜிடபிள்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா கலந்துருவோம். வெஜிடபிள்லாம் நல்லா வெந்து வரட்டும். க்ளோஸ் பண்ணிடலாம். கேரட் அவரைக்காய்லாம் வெந்து வந்துருச்சு பாருங்கள். பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட அவரைக்காய் கேரட் பொரியல் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.